அதுக்கு காரணம் கடவுள் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதன் பாகம் தனிப்பட்டதுன்னுவார். ஸோ அது 2 ஆத்மா உலகத்தில் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றார். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனித்தனியாக இருக்கும்பொழுது ஒரு சில நடிப்பு வேறு மாதிரி தானே இருந்தாகணும். ஸோ அதில் ஒரு நடிப்பு தான் இந்த மாதிரி துரோகம் செய்கிற நடிப்பும் அதுவும் இருக்கும். ஆனால் அந்த துரோகம் செய்கிறது அவங்களுடைய குணமாகவே இருந்தாலும் நாம் பர்ஃபெக்டாக இருந்துட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க போய் போட்டு கொடுப்பாங்க. உண்மையான நண்பன் போட்டு கொடுக்க மாட்டான். போட்டு கொடுக்குறவங்க துரோகி ஆகிடுறாங்க. அது அவங்களுடைய நடிப்பாக இருக்குது. ஸோ அது அவங்கள குறை சொல்வதற்கு பதிலாக அவங்க இந்த தப்பை மீண்டும் நாம் செய்யக்கூடாது எப்போவுமே அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த குருவாக அவங்கள நம்ம பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு.